இப்ப கூட நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவேன். ஆனா என்ன மாதிரியே இந்த ஊர்ல ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த இடத்துக்குள்ள வந்த பிறகு. ஸோ காய்களோ வியூவர்ஸ் வெல்கம் டு நிக் பிளாக்ஸ். ஸோ இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பழையில தான் நிற்கிறேன். பட் ஒரு இடத்துக்கு போக போகிறோம், ஒரு குகை ஒன்றுக்குள்ளே போக போகிறோம். ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்டுருக்குது, ரொம்ப சின்ன குகை தான். ஸோ இலங்கையில் வந்து ஒல்லாந்தருடைய ஆட்சி காலங்களில் கட்டப்பட்ட கோட்டைகள் எல்லாமே பெரும்பாலும் வந்து ஒரே மாதிரி வடிவமைப்புகளில் தான் இருக்கும். அதுவும் வந்து குறிப்பாக இந்த கோட்டைகளில் பார்த்திங்கன்னா சுரங்கங்கள் வச்சுருப்பாங்க. ஒரு கோட்டைக்கும் இன்னொரு கோட்டைக்கும் இடையில் வந்து நிறைய தூரம் இருந்தாலும் இங்கே இருந்து அங்கே மட்டும் சுரங்கப்பாதைகள் வந்து போகும். ஸோ அந்த காலத்தில் வந்து என்னத்துக்காக இந்த சுரங்கப்பாதைகள் வந்து பாவிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொன்னால் சுரங்கங்கள் தோன்றதுன்னு சொன்னால் உண்மையாக வந்து கஷ்டமான ஒரு வேலை, ஆனால் வந்து நிறைய தூரத்துக்கு வந்து இவங்களுடைய சுரங்கங்கள் இருக்குது. ஸோ என்ன காரணத்துக்காக இருக்குமென்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுகள் எல்லாமே வந்து அழிவடைஞ்சக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. காரணம் இங்கே இருக்கிற மக்கள் இல்லை, உண்மையாக வந்து இங்கே மக்கள் தொகை சரியான குறைவு. சரியான தூரத்துக்கு அப்புறம் ஒரு வீடு 2 வீடு காணலாம். அதால் வந்து பாதுகாக்கப்படாமல் வந்து அப்படியே அழிவடைஞ்சு போயிட்டு. ஸோ இவங்க வந்து காரணம் இல்லை, அதுவாக வந்து அழிவடைஞ்சு போயிட்டு. சும்மையாக வந்து நான் வரும்போது நிறைய இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம், நிறைய இடத்த காட்டலாம் அப்படின்னு தான் நம்பிக்கொண்டு வந்து ஆனால் வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த இடத்துக்குள்ளே வந்த பிறகு. ரோட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து உதவாத ஒரு ரோட்டு, சரியே இல்லை. அதை விட வந்து இருக்குது, பட் எல்லாம் வந்து இப்படி உடைஞ்சிட்டு அழிவடைஞ்ச நிலைமையில தான் இருக்குது. பழைய வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் சுற்றி காட்டுறேன். இந்த புதுக்காட்டு சந்திலேருந்து பழைக்குள்ளே வர பகுதியில் இருக்கக்கூடிய ரோட்டுகளை வந்து ரொம்ப நல்ல ரோட்டுகள். அதால் வந்து உள்ளே வரும் மட்டும் வந்து ஓகே. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் எங்கேயாவது போக போகிறீங்க இல்லாட்டி சுற்ற போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் ரோட்டுகள் வந்து அவ்வளோத்துக்கு வந்து சரியே இல்லை. அதுவும் வந்து மழை காலங்களில் வந்துட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட வந்து ரோட்டுகள் வந்து நல்லாவே இருக்காது ஓடுறதுக்கு. அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இடைக்கிட வந்து இந்த மதவுகள் கட்டுறாங்க, மற்ற ரோட்டுகள் போடுற வேலையை சின்னது நடந்துட்டுருக்கிறதால வந்து ரோட்டை ப்ளாக் பண்ணிடுவாங்க. ரோட்டை ப்ளாக் பண்ணால் சுற்றி போகிறது எல்லாமே வந்து வயலுக்கால இறங்கி தான் போகணும். வயல் இல்லாட்டிக்கு அந்த சேத்து காணிலுக்கால தான் இறங்கி போகணும். அது வந்து பைக்கில் வந்தாலே பெரிய கஷ்டமாக இருக்கும். வேறு வாகனங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே வந்து சிரமப்பட வேண்டியிருக்கு. குறிப்பாக இப்போ வந்து நான் நிற்கக்கூடிய ரோட்டு வந்து எந்த ரோட்டுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே வந்து நிறைய இடங்களில் வந்து ஆட்களையோ இல்லாட்டிக்கு வீடுகளையோ காண்றதை விட நிறைய இடங்களில் இந்த கல் தவறணைன்னு சொல்லுவாங்களா, அதுகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து என்ன காரணம்னு எனக்கு தெரியலை. இந்த வீடுகளை விட வந்து அங்கே இங்கே வந்து இதுகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன சொன்னால் நான் இப்போ நிறைய தூரம் வந்து இதால் சுற்றி கொண்டு வந்துட்டேன். ஸோ இதில் எல்லாம் வந்து இது வந்து ஒரு விஷயமாக வந்து சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த பழைய இல்லாட்டிக்கு வடமராட்சி பிரதேசங்களுக்கு வந்து கனகாலத்துக்கு முதல் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஆக்களை விட குறைவான ஆக்களையும் இங்கே வீடுகளையும் வந்து சரியான குறைவாக தான் கண்டுபிடிங்க. ஆனால் இப்போ வந்தால் ஏதோ ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அங்கால வந்து ஒரு வீடியோ இல்லாட்டி 2 வீடியோ வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ வந்து இங்கே வாழ்கிறது வந்து ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குதுன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரோல் செட் இல்லை. பெட்ரோல் செட் போகணும்னா ரொம்ப கிலோமீட்டருக்கு அங்கால தான் வந்து பெட்ரோல் செட்டு போகணும். இங்கே வந்து கடைகளில் மட்டும்தான் பெட்ரோல் வச்சு விற்கணும். அது வந்து செட்டில் விற்கிறத விட பழைய கடையில் வாங்குறேன்னு சொன்னால் நிறைய காசை கொடுத்து தான் வாங்கணும். அதை விட நிறைய தேசங்கள் வந்து சும்மா ஃப்ரீயாக ஆக்கள் யாருமே இல்லாமல் வந்து சும்மாவே இருக்குது. ஸோ அதால் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இங்கே வாழ்கிறது. ஸோ இப்போ வந்து எந்த இடத்துல நிற்கிறேன்னு தெரியாது, எங்கே போகிறதுன்னு தெரியாது, யாரை கேட்குறேன்னு தெரியாது. ஒரு நடு ரோட்டில் வந்து நடு இடத்துல வந்து நிற்கிறேன். ரோட்டு கூட இல்லை. ஸோ இப்படியே இடங்களுக்கு வந்து தெரியாத இடங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து மெப்பை வந்து ஒன் பண்ணி லொக்கேஷன் ஒன் பண்ணிவிட்டு வந்தால் பக்கத்தில் வந்து என்ன இடம் இருக்குது, ஸோ எந்த ரூட்டுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ இல்லாட்டிக்கு வந்து சில இடங்களில் வந்து ஆக்களே இருக்க மாட்டாங்க இப்படி இடங்களுக்கு வரும்போது. ஸோ எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை இப்படி வந்து ஆக்கள் நிற்க மாட்டாங்கன்னு. ஸோ இப்போ நான் வந்து நிற்கிறதும் ஃபுல்லாக சுத்த வெட்ட வெளியொன்று தான் வந்து நிற்கிறேன். இப்போ கூட நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் என்ன மாதிரியே இந்த ஊரில் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான்